செய்திகள் தொடர்கின்றன. ஓசூர் அருகே ஆதரவற்றோர் இல்லத்தில் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிகளை காவல்துறையினர் மீட்டு அதற்கு காரணமான கணவன் மனைவியை கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த முக்கொண்டப்பள்ளியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவரது மனைவி வெங்கடலட்சுமி. கணவன் மனைவி இருவரும் அந்த பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்த காப்பகத்தில் உள்ள சிறுமிகள் அருகில் உள்ள பள்ளியில் படித்து வருகின்றனர். காப்பகத்தில் தங்கி படித்து வரும் சிறுமிகளை தியாகராஜன் மற்றும் அவரது வளர்ப்பு மகன் சூர்யா ஆகியோர் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளை பாலியல் துன்பத்திற்கு ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் ஜனநாயக மாதர் சங்கமும் நாங்களும் அது உண்மை நிலையை கண்டுபிடிச்சி இப்போ அந்த நடத்தக்கூடிய ஆள்களை 2 பேரும், ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை தான் வச்சு நடத்துகிறாங்களாம். போலீஸ் அரெஸ்ட் இந்த நிலையில் வரும்போது அவங்க 2 பேரும் இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிட்டாங்க. போலீஸ் காவல்துறை உடனடியாக அவங்கள கைது பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 28 குழந்தைகள் இருக்குது, ஆம்பளை குழந்தைகள் பொம்பளை குழந்தைகள் சேர்த்து. அந்த குழந்தைங்களுக்கு தக்க நல்ல ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து மாற்று இடத்துல அரசாங்கம் அந்த ஏற்பாடு பண்ணணும். இது பற்றி அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பாலியல் துன்புறுத்திய தியாகராஜன், அவரது மனைவி வெங்கடலட்சுமி ஆகியோரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து சிறுமிகளை மீட்ட போலீசார் வேறு ஒரு காப்பகத்தில் சேர்த்தனர். கோவையில் மரக்கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோவை சுந்தராபுரம் பகுதியில் ராஜன் என்பவருக்கு சொந்தமான மர விற்பனை கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மரக்கடையில் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. மரக்கடையில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள் முழுக்க தீப்பற்றி எரிந்ததால் தீயணைப்பு படையினரால் தீயை எளிதில் அணைக்க இயலவில்லை. சுமார் 4 மணி நேரம் போராடி அவர்கள் தீயை அணைத்தனர். காலையில் ஒரு 3 மணி இருக்குங்க. 3 மணிக்கு தான் நாங்கள் எழுந்து பார்த்தோம். பார்த்தா ஃபயர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நடந்துருக்கும். அதான் ஃபயர் சர்வீஸ் உடனே வந்ததுனால டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. மரக்கட்டையை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக அருகில் இருந்த வீடுகளுக்கு தீ பரவவில்லை. இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. கொடைக்கானலில் பேருந்து ஒன்றை வழிமறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் என கூறி 10,000 ரூபாய் கேட்டு மிரட்டிய ஓட்டுநர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதுபோல் புதுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது கொடைக்கானலை சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள் கணேசன், பீட்டர் ஆகியோர் கல்லூரி வாகனத்தை வழிமறித்து தாங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர் என கூறி 10,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டு மிரட்டியுள்ளனர். இதையடுத்து கல்லூரி மாணவர்களும் அருகில் இருந்தவர்களும் அவர்களை சுற்றி வளைத்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சுற்றுலா வந்த கல்லூரி மாணவர்கள் பஸ்ஸை நிறுத்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் போல் கொடைக்கானல் நகரைச் சேர்ந்த கணேசன் மற்றும் பீட்டர் என்பவர்கள் வாகன சோதனை செய்வது போல் செய்து பணம் பறித்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து அவர்கள் விரைவாக கைது செய்யப்பட்டு கடுமையாக நடவடிக்கைக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பேரூராட்சியில் உரிய ஊதியம் தராததை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளப்பட்டி பேரூராட்சியில் சுய உதவிக் குழுக்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் ஒப்பந்தம் செய்தபடி தினக்கூலியாக 150 ரூபாய் வழங்குவதற்கு பதிலாக 100 ரூபாய் வீதம் வழங்கியதால் அதிர்ச்சியடைந்த துப்புரவு தொழிலாளர்கள் குப்பை வண்டிகளுடன் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 30 ரூபா சம்பளத்துக்கு வந்தோம்ங்கண்ணே. இந்த இப்ப சம்பளம் எங்களுக்கு கட்டாதுங்க. எங்களுக்கு 150 ரூபா சம்பளம் போட்டு கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குதுங்க. எங்ககிட்ட சொன்னாங்க 150 ரூபா சம்பளம் தரான்னு சொல்லி கூட்டி வந்தாங்க எங்களுக்கு வேலைக்கு. இப்ப 100 ரூபா தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது வேறாச்சாமி சொல்றாங்க, அடிச்சே சொல்றாருங்க. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்த மோகன் என்பவர் கல்குவாரி அமைப்பதற்காக அப்பகுதி வட்டாட்சியரிடம் தடையில்லா சான்று கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் இதற்கு அனுமதி வழங்க குளித்தலை வட்டாட்சியர் நேரு 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அவர் புகார் செய்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயன மை தடவிய 50,000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தபோது அதை வாங்கிய வட்டாட்சியர் கையும் களவுமாக சிக்கினார்.
லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. 9ஆம் நாளான இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். சென்னை திருவிக நகர் நம்மாழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 65வது மகோற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாண்டுரங்க சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது சைக்கிளில் சாகசம் செய்யும் வாலிபரை பற்றி. சாகசங்கள் தானே வருவதில்லை. முறையான பயிற்சியும் சாதனை செய்வதில் ஈடுபாடும் இருந்தால்தான் சாதனைகள் கைவரப்பெறும். இங்கு வாலிபர் ஒருவர் மதிசுவர் மீது சைக்கிளை ஓட்டுவதுடன் குறுக்கே உள்ள இரும்பு கேட்டின் மீதும் லாவகமாக சைக்கிளை ஓட்டி சாதனை புரிகிறார். இது ஆச்சரியம்தானே? ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்குகிறது 5வது IPL போட்டிகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.